ஹாய். ஹலோ. ஸோ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பாரதி, கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். ஓகே. ஸோ ஹவுஸ் ஒய்ஃபா இல்லை என்ன பண்ணுறீங்க? ஓன் பிஸ்னஸ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். ஸோ இன்னைக்கு இந்த ஒயிட் பாஸ்தா உங்கள் வீட்டில் யாருக்கு இது ரொம்ப பிடிக்கும்? கண்டிப்பாக என்னோட குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃபைன். ஸோ பாஸ்தால 2 வகை இருக்கு. அண்ட் பாஸ்தால அந்த டைப்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய வகைகள் வருது. ஆமா. நம்ம பேசிக்காக இருக்கிற ஒரு பாஸ்தாவை White எடுத்துருக்கோம் இல்லையா? ஓகே. ஸோ ஃபைன். இந்த இட்டாலியன் ஒயிட் பாஸ்தாக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே குக் பண்ண ஆரம்பிச்சு. ஓகேவா? பாஸ்தா, காய்ச்சிய பால், ப்ராக்லி, மஞ்சள், குடைமிளகாய், சோளம், ஃப்ரெஷ் க்ரீம், உப்பு, எண்ணெய், சீஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகனோ, பட்டர், குடைமிளகாய், மைதா, பெப்பர் தூள், மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ். ஸோ இப்போ தேவையான பொருட்கள் நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து 2-3 விஷயத்த ஆல்ரெடி ரெடி பண்ணி குக் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணுறது மட்டும்தாங்கிற மாதிரி. ஸோ பாஸ்தா ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதை எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்? பாஸ்தா வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்கு வேக வச்சு எடுத்துடணும். ஓகே. அடுத்து பால் காய்ச்சியாச்சு. அடுத்து ஸ்வீட் கார்னும் பாயில் பண்ணி வச்சிருக்கேன். ப்ரோக்கலி ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ், ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே பாயில் ஆகும். ஸோ அப்பதான் அந்த கிறிஸ்ப்னஸ் இருக்கும். அதனால இதெல்லாம் ரெடி பண்ணிட்டாலே மேக்ஸிமம் ஒரு 8 to 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் ஒர்க். ஓகே ஃபைன். ஸோ இப்போ எல்லாமே எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோங்கிறத சொல்லியாச்சு. இப்போ நம்ம ஒயிட் சாஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். ஒயிட் சாஸ் அண்ட் பட்டர் டாஸிங் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓ முடிச்சோம். ஃபைன். அப்போ 2 பர்னரையுமே நம்ம யூஸ் பண்ண போறோமா? இல்ல, ஃபர்ஸ்ட் வெஜ்ஜீஸ் வந்து டாஸ் பண்ணி. ஓகே ஃபைன். அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த பேன் எடுத்துக்கிறீங்களா, கடாய் ஓகேவா? கடாய் ஓகே. ஆன் பண்ணிடலாம். சூடாயிடுச்சு. பட்டர் ஒரு ஜஸ்ட் இது வெஜ்ஜீஸ் டாஸ் பண்றதுக்காக பட்டர். ஓகே. ஸோ தேவையான பட்டர் மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கோம். இந்த பட்டர் வந்து நமக்கு ஒயிட் சாஸுக்கும் தேவைப்படுமா? பட்டர் ஆட் பண்ணுவோம், மைதாவோட சேர்த்து பண்ணுவோம்ல? ஆமா. ஓகே. திடீர்னு ரொம்ப நாள் ஆச்சா பண்ணுவோமா இல்லையான்னு எனக்கே டவுட் ஆயிடுச்சு. ஃபைன். ஓகே. பட்டர் இது ஃபுல்லா மெல்ட் ஆறதுக்குள்ளேயே நமக்கு அந்த கேப்சிகம். ஓகே ஓகே ஃபைன். கேப்சிகம், ப்ரோக்கலி, கலர் கேப்சிகம் இருந்தா கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஆமா. சோ அதனால இன்னைக்கு yellow and green மட்டும் அவைலபிளா இருந்திருக்கு, எடுத்திருக்கோம். சம்டைம்ஸ் ரெட் இருக்கும், அது கிடைச்சா யூ ஆர் லக்கி. எஸ். யூசுவலா ரெட் கலர் நான் வந்து பார்த்துருக்கேன், ரொம்ப ரேரா பார்த்துருக்கேன். ஏன்னா நான் போய் காய்கறி எல்லாம் வாங்கு அதை பார்த்து அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது. ஆனா போகும்போது அப்படியே பார்த்து, ஓ இங்க காய்கறி விற்கிறாங்களா, அப்ப பார்த்துருக்கேன். அப்படி ஸ்வீட் கார்ன் ஆட் பண்றேன். ஸோ இதுல மேக்ஸிமம் அந்த ப்ரோக்கலி, ஸ்வீட் கார்ன் அது எல்லாமே இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஆமா. அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், மேகி அது இது பண்றதுக்கு ஆப்வியஸா இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். கண்டிப்பா. பட் எந்த அளவுக்கு வந்து பாஸ்தா இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா மைதா நூடுல்ஸ் மைதா, ஆனா மத்த ஃப்ளோர்லயும் அவைலபிள் இருக்கு. வாசனை நல்லா வருதுப்பா. ஆமா. வெரி குட் ஃப்ளேவர். இதுல நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டுட்டு இதுலயுமே ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அது தேவையான அளவு இதுல நம்ம போடும். ஓகே. பெப்பர் தேவையான அளவு. இந்த ஆரிகானோ அண்ட் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இது எல்லாமே நம்ம அந்த ஒயிட் சாஸ்லயும் யூஸ் பண்ண போறோம். சோ அதுல அந்த கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் இறங்கி இருக்கும். ஓகே. சூடு பட்ட உடனே அந்த ஹெர்ப்ஸோட ஃப்ளேவர் அந்த மில்கோட சேரும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ஐ திங்க் பாஸ்தா பொறுத்த வரைக்கும் வந்து மோர் இன்கிரீடியன்ஸோட அந்த ஃப்ளேவர்ஸ். ஆமா. ஓகே. இப்போ அந்த பால், அந்த சீஸ் அதெல்லாம் சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு இது தாராளமா நம்ம யூஸ் பண்ணலாம் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்க்கு பதிலா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பாஸ்தால அந்த இதெல்லாம் சேர்க்கலன்னா கூட இந்த ஒயிட் சாஸ் நம்ம பண்ணுவோம்ல, அதுல இதெல்லாம் போடுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பாஸ்தாவை நம்ம வந்து இன்னைக்கு பேர் வச்சிருக்கோம், அதனால அதை போட்டு தான் ஆகணும். பட் பாஸ்தா நல்லது இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு இதை கூட நீங்க சாப்பிடலாம், நல்லா தான் இருக்கும். இது வெஜ்ஜீஸ் எல்லாம் டாஸ் ஆயிடுச்சு. சோ நம்ம நெக்ஸ்ட் ஒயிட் சாஸ் ரெடி பண்ணலாம். அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இல்ல இதை ஆஃப் பண்ணிடலாமா? இல்ல வேற கடாய் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டேன். அதை சிம் பண்ணிட்டு இதை நான் இந்த சைடு மாத்திடுறேன். நீங்க கடாய் வச்சுக்கோ. கடாயில வந்து பட்டர் போட்டுடலாம். தேவையான அளவுக்கு பட்டர் அகெயின்
ஒரு 1.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா. இந்த லம்ஸ் இல்லாம நம்ம கொஞ்சம் அதுதான் பெரிய வேலை இல்ல. ஆமா. உங்களுக்கு அது விஸ்கர் யூஸ் பண்றீங்களா? ஆமா. ஃபைன். பெருசு தான் இருக்கு, இல்ல சின்னது இருக்கணும். ஓகே ஓகே. யா, இப்போ நீங்க பட்டர் அதுக்கப்புறம் மைதா எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் பட்டர்ல இதை யூஸ் பண்ணலாமா? பண்ணலாமா? பண்ணட்டுமா? ஓ அதுவா? ஓகே. மெல்ட் பண்ணலாம்ல? பண்ணிடலாம். இதை விட அழுத்தி தேய்ச்சா நமக்கு கடாயில ஸ்க்ராட்ச் ஆயிடுமே, மெதுவா தேய்க்கும். 1 to 1.5 ஸ்பூன்ஸ் ஆஃப் மைதா. ஓகே. லம்ஸ் இல்லாம. இந்த டைம்ல இந்த கன்சிஸ்டன்சி வந்தம் போது நம்ம பால் ஆட் பண்ணிடலாம். ஓகே. பாலை காய்ச்சி வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணி. நம்ம சீஸ் போட்ட உடனேவே அது திக்காக ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப லம்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபைன். இதெல்லாம் நடக்க தான் செய்யும், வேற வழி இல்லை. எதுக்கு மிக்ஸி வடிகட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான். எல்லாம் கரெக்டா வரலைனாலும் அதை கரெக்டா ஆக்குறது தான் ஒரு ஹோம் மேக்கரோட ஒரு திறமை இல்லையா? ஸோ இப்போ நமக்கு லம்ஸ் இருக்கா? இல்ல இல்ல. ஃபைன். இது கொஞ்சம் திக் ஆகட்டும். ஒரு 2 to 3 minutes குக் ஆச்சுன்னா பாயில்டு மில்க் தான் ஆல்ரெடி. ஓகே. திக் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த வெஜ்ஜீஸ் எடுத்து இதுல ஆட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருச்சு. இந்த பால்லே நம்ம ஆல்ரெடி பாயில்டுன்றதுனால ஜஸ்ட் நம்ம ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணிட்டு, ஏன்னா நம்ம சீஸ் போட்டோம்னா அது திக்காக ஸ்டார்ட் ஆகும். சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், oregano, and pinch of pepper. ஏன்னா நம்மளோட சவுத் இந்தியன் ரெசிபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா அதெல்லாம் போட்டு குக் பண்றது, அப்புறம் நிறைய காய்கறி, இதுல வேற எதுவுமே கிடையாது. இந்த ஹெர்ப்ஸை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இந்த ரெசிபியை டிராவல் பண்ணி ஆகணும். சீஸ். ஓகே. 2 to 3 slices of cheese. இது ஸ்லைஸா இல்லனா துருவி போட்டுக்கலாம். mozzarella, parmesan. ஓகே. எனி சீஸ் மார்க்கெட்ல அது அவங்களோட ஃப்ளேவருக்கு என்ன பிடிக்குதோ. இந்த சீஸ் வந்து மெல்ட் ஆயிடுமா? ஆமா, சீஸ் இப்போ உடனேவே மெல்ட் ஆயிடும். மெல்ட் ஆன உடனே திக் ஆகும். இந்த ஸ்டேஜ்லயே நம்ம அந்த மக்ரூன்ஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் போட்டுட்டோம்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைச்சிரும். ஏன்னா இது கொஞ்சம் ஆற கொஞ்சம் திக் ஆகும். திக் ஆறதுக்குள்ள இதை போட்டுறணும். பாயில் ஆகும். ஓகே. ஸோ பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது இப்போ இந்த டாஸ் பண்ணி வச்சிருக்கேன் நாங்களா இந்த விஷயங்கள். ஸோ இது வந்து டேஸ்ட்டுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது அந்த இன்க்ரீடியன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீமே இதுக்கப்புறம் தான் லாஸ்டா ஜஸ்ட் இல்லாட்டி அது ஒரு ஸ்பூன் இருந்தா போதும். ஏன்னா அதுல சீஸ், பால், பட்டர் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆல்ரெடி திகட்டும். ஸோ 1 ஸ்பூன் சும்மா அது போட்டோம்னா போதும். ஓகே. அது ஒயிட் சாஸ்ல ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ இந்த வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணிடலாம். ஓகே.
இது எல்லாமே கரெக்டா இருக்கும்ல பேபி? இது ரெடி ஆயிடுச்சு. இதுல சீஸ் லாஸ்டா ஒரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் இதுல ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஸ்பூன். ஓகே. சீஸ் ஷீட்ஸ் ஒரு நிமிஷம். என்ன அண்ட் க்ரீம் வந்து அங்கேயே இருக்கு. ஓகே, தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நமக்கு ஆல்ரெடி போட்டோமா பேபி? அவ்வளவுதானா? உப்பு போட்டிருக்கோம். இது சீஸ்ல கொஞ்சம் சால்ட் இருக்கிறதுனால நம்ம அது கொஞ்சம் அவாய்ட் நிறைய போட்டுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெஷ் க்ரீம் ஆகும். அவ்வளவுதான், நம்ம ஒரு வழியா செஞ்சு முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அழகா ப்ரெசன்ட் பண்றோம், அப்படியே டேஸ்ட் பண்றோம். 2 விஷயங்கள் பாக்கி இருக்கு. ஆஃப் பண்ணியாச்சா? ஃபைன். ஸ்பூன் ஓகேவா இல்ல அது ஓகேவா உங்களுக்கு? ஃபைன். இப்போ நானும் எனக்கு டேஸ்ட் பண்றதுக்கு எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் ஆறக்கூடாது, ஆறட்டும் அப்படின்னு நம்ம சொல்றதே தப்பு. ஆறத்துக்குள்ள டேஸ்ட் பண்ணிடணும். ஸோ டேஸ்ட் பண்ற கேப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு பட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வெண்ணெய் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் அதில் முதல்ல மஞ்சள் கலர் குடமிளகாய் போடுறோம். அதுக்கப்புறம் ப்ராக்லி வேக வச்சதை போடுறோம். அதுக்கப்புறம் பச்சை கலர் குடமிளகாயை போட்டுட்டு அது கூடவே வேக வச்ச சோளத்தையும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் குக் பண்ணிட்டு உப்பு சரி பார்த்துட்டு ஃப்ளேவர்ஸ்க்காக என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, பெப்பர், ஒரிகனோ, மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கடாயில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தேவையான அளவுக்கு வெண்ணெய் போட்டு அந்த வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து மைதா போடுறோம். மைதாவை போட்டு நல்லா எங்கேயுமே லம்ஸ் வராமல் கிளறிட்டு தேவையான அளவுக்கு காய்ச்சின பாலை ஆட் பண்ணிட்டு இது ஒரு திக்னஸ் வரும். அந்த திக்னஸ் வரும்போது என்ன பண்ணுறோம்னா, மறுபடியும் ஃப்ளேவர்ஸ்க்காக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ், ஒரிகனோ, பெப்பர் அண்ட் சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா திக்னஸ் வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு ஷீட் சீஸை இன்னைக்கு ஆட் பண்ணோம். ஸோ சீஸ் வந்து கரையணும் அப்படின்னாங்க. கொஞ்சம் முழுசாக கரையில, கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பாஸ்தாவை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பாஸ்தாவை அதில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஒரு பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது திக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னும் போது நம்ம இந்த வெஜ்ஜீஸை ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, அதை அதில் ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் உப்பு தேவை இருந்தால் சரி பார்த்துட்டு நீங்கள் டாப்பிங்ஸாக மறுபடியும் கொஞ்சம் சீஸை ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு நாங்கள் செஞ்ச இந்த இட்டாலியன் ஒயிட் பாஸ்தா. ஸோ இப்போ ரீகேப்பை முடிச்சிட்டோம். இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, வந்து ஆயில் நம்ம வந்து போடலை, அது ஓகே. ஆனால் நான் வந்து கேட்டேன், ஏன்னா பாஸ்தா அப்படின்னா இந்த சாப் பண்ண கார்லிக் ரொம்ப முக்கியமாச்சே அப்படின்னு. ஸோ கார்லிக் என் பையனுக்கு பிடிக்காது, அதனால நான் யூஸ்வலாக போட மாட்டேன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால பிடிச்ச விஷயத்த நம்ம சாப்பிட்றதும் பிடிக்காத விஷயத்த எடுத்து வைக்கிறதும் அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான்.
ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு நம்ம ஷெஃப் கையில் விட்டுருவோம். பட் இந்த பாஸ்தாவை பார்த்த வரைக்கும் ஃப்ளேவர்லேயே நம்மளை ரொம்ப டெம்ப் பண்ணுது டேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்துடலாம். நம்ம அந்த ஒயிட் சாஸை ரெடி பண்ணது ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ஃப்ளேவர்லேயே தெரியுது. ஏன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இல்லைன்னா வந்திருக்காது. ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. மற்றபடி என்ன அப்படின்னா ஈக்குவலாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ஆர்டர் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அது மாதிரி குக் பண்ணியிருக்காங்க. நம்ம ஷெஃப் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லுவார், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒயிட் பாஸ்தா கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படின்னா எங்கெங்கே போகிறோமோ அங்கே என்னென்ன சாப்பிட்ணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணிட்டு தான் போவோம். ஸோ அப்படி இது வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அந்த குரூப்பை தான் ஞாபகப்படுத்துது. ஸோ உங்களுக்கும் அப்படி தானே, அதாவது ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சர்க்கிள் நம்ம ஃபேமிலியை ஞாபகப்படுத்தும். ஸோ ஃபேமிலியோட ஒன்றா இருந்தது. அதனால தான் எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைனிங் டேபிளில் உட்காரும்போது எல்லாருமே ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுங்க, மொபைல் ஃபோன்ஸை விட்டுடுங்க, இந்த மாதிரி நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபேமிலியோட ஒன்றா இருக்கிற அந்த மொமெண்ட்ஸை இந்த மாதிரி நல்ல ரெசிபீஸ் ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணாலும் சரி, ஃபேமிலியை மிஸ் பண்ணாலும் சரி, யாரை மிஸ் பண்ணாலும் நல்ல ஃபுட்டோட உடனே அவங்கள மீட் பண்ணிடுங்க. அண்ட் இன்னைக்கு எபிசோடில் நாங்கள் ஒரு நல்ல ரெசிபியை கொடுத்துருக்கோம்.